السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إذا تمنى أحدكم فلينظر، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் நிர்லோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் அடிவிடாமல் அப்படியே எடுத்து எம்பிய உத்தம சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய அவர்களின் உம்மத்தாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத அளப்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கென ஒரு தனியான ஆசை ஒன்று இருக்கும். ஆசைகள் இல்லாத மனிதனே கிடையாது. யாராக இருந்தாலும் ஏதாவது ஒன்றை ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம். அதே போல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த ஆசை என்பது எப்படி அமைய வேண்டும்? இந்த உலகத்தோடு இம்மையோடு அதிலே முக்கியமாக வெற்றிகள் இணைந்திருந்தால் அந்த ஆசை அது நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். மறுமையோடு மறுமையினுடைய வெற்றிகளோடு ஒரு ஆசை நமக்கு இருந்தது என்று சொன்னால் அதுவும் நமக்கு முக்கியமான ஆசைதான். இதே போல நமக்கு ஏதாவது ஒன்று தேவை என்று சொன்னால் அதை ஆசைப்படாமல் நம்மால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதையும் நான் தெரிந்து உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசை என்பது அல்லாஹ்வும் அவனது ரசூலும் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். ஆம், ஆசைப்பட வேண்டும் என்பதாக கட்டளையிடுகிறார்கள். ஆசை என்பது நமக்கு கண்டிப்பாக அவசியம் என்பதை அல்லாஹ்வும் அவனது தூதரும் நமக்கு ஆகமாக்கி இருக்கிறார்கள். அந்த ஆசை எப்படி இருக்க வேண்டும்? வெளியிலே அதை வெளிப்படுத்த வேண்டும். பிறகு அந்த ஆசைக்கு நாம் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசை கண்டிப்பாக அதை நாம் பெற்றுக்கொள்வோம். பொதுவாக இந்த நேரத்தில் நாம் பேராசை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால், துல்கஅதா மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிமுக்கியமாக நம்முடைய ஆசை என்பது ஹஜ்ஜு செய்யக்கூடிய அமல்களை பெறக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு பேர ஆசையில உண்மையான முஃமினாக முஸ்லிமாக இருந்தால் இந்த தருணத்தை அவருக்கு அந்த ஆசை தான் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசை என்பதை நான் மேலும் மேலும் அதை அதிகப்படுத்திக் கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அல்லாஹ் அருள்மறையில நபினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்வார்,
அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்வான், இன்னகும் கானு யுசாரியூன ஃபில் கைராத், நன்மையான அமல்களை செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்கள் மிக ஆர்வமாக செயல்படுவார்கள். அதே போல யதுஊனனா ரகபன் வ ரஹபா, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற பொழுது ஆசையோடு துஆ செய்வார்கள், அச்சத்தோடு துஆ செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி தந்தான் என்பதை அல்மறை குர்ஆன் வசனம் இந்த அளவிலேயும் நமக்கு அழகான ஒரு உவமையை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கிறார். நன்மையான அமல்களை செய்வதிலேயும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஏதாவது ஒன்றை ஆசைப்பட்டு பெற முயற்சிப்பதிலேயும் நாம் மிக 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 முக்கியமாக அது அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யக்பர் இப்னு ஆதம், இந்த ஆதமுடைய மகன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பெரியவனாக வளர்ந்து கொண்டே இருப்பான். யக்பர் மஅஹு இஸ்னான், இந்த ஆதமுடைய மகன் வளர வளர அவனோடு 2 விஷயங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒன்று ஹுப்புல் மால், பொருள் ஆசை. இந்த மனிதன் வளர வளர அதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கும், பெரிதாகிக் கொண்டே இருக்கும். வதூலுல் உமர், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை. இதுவும் இந்த மனிதன் வளர வளர நம்ம ரொம்ப நாளைக்கு இங்க வாழணும், நிறைய பொருட்களை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற இந்த 2 ஆசையும் ஆதமுடைய மகன் வளர வளர அவனோடு சேர்ந்து இதுவும் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பொருள் ஆசையும் நீண்ட நாள் ஆசையும் இந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவது நியாயமாக இருந்தால் அது நன்மையான விஷயங்களுக்காக வேண்டி சாலிஹான அமல்களை செய்வதற்காக வேண்டி ஆசைப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நிறைவேற்றி தருகிறார். ஆசைப்பட வேண்டும், அதே போல அதை வெளிப்படுத்த வேண்டும். அருமை நாயகம் ஒரு வார்த்தையிலே சொல்வார்கள், இதா தமன்னா அஹதுஹும் ஃபல்யன்துர், நீங்க ஏதாவது ஒண்ணு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா அது என்ன ஆசைப்படுறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து உணருங்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் ஆசைப்படுவது நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும், பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். அதிமுக்கியமாக ஈருலகிலேயும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து அதன் மீது ஆசைப்பட வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு ஆசைப்படணும்னு சொன்னா, இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யுக்ஸிர், உங்களில் ஒவ்வொருவரும் அதிகமாக அதிகமாக ஆசைப்படுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னமா யஸ்அலு ரப்பஹு, நீ யாருக்கு ஆசைப்பட்டு கேட்க போறீங்க? நம்மை படைத்த ரப்பிடத்திலே தானே. ஆகவே நீங்கள் அதிகமாக ஆசைப்படுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய ஆசை என்பது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே நாம் எந்த அளவிற்கு ஆசையோடு அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொடுத்து விடுகிறார். எவ்வளவு பெரிய ஆசை! நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அதை அறிமுறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லி காண்பித்தார். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். قال رب اغفر لي, முதலாவதாக யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று துஆ செய்து கொண்டார்கள். பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ஹபலி முல்கா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அரசாட்சியை, ஆட்சி அதிகாரத்தை தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்ட நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால
அந்த ஆட்சி அதிகாரங்கிறது யாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது. அந்த அளவிற்கு பெரிய ஆசை, எனக்கு பின்னால் யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு ஆசை, அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய ஆசை, அதை எனக்கு தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் கொடுத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய ஆசை அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு உருக்கமாக, நுணுக்கமாக, அதிகப்படியாக இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு வழங்காமல் இருக்க மாட்டார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நம்முடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசையினுடைய வழிமுறையை அருமை நாயகர் நமக்கு கற்றுத் தந்தார்கள். எப்படி? அஹரிஸ் அலாமா யன்ஃபஉக, உங்களுக்கு பயன் தரக்கூடிய அனைத்தின் மீது நீங்கள் ஆசைப்படலாம். உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதை நீங்கள் ஆசைப்படுங்கள், அதேபோல் அதற்காக வேண்டி கஷ்டப்படுங்கள். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேளுங்கள். வலா தஅஜஸ், அதே போல நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பான் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படக்கூடிய வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போல ஆசைப்பட்ட அதுல நிபந்தனைகள் உண்டு. 2 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்றின் மீது நாம் ஆசைப்படுகின்றோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது, 2 நிபந்தனைகளை கடைபிடியுங்கள், அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேற்றப்படும். முதலாவதாக, அந்த ஆசையை நிறைவேறுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள், உதவி தேடிக்கொண்டே இருங்கள். 1. 2வது, அந்த ஆசை கிடைக்கின்ற வரை நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள். எத்தனை தடவை கேட்டன இன்னும் கிடைக்கலையே என்பதாக நீங்கள் கேட்பதை விட்டும் நிப்பாட்டி விடாமல், சோர்ந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபா தோழர்கள், அவர்களுடைய ஆசைகள் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு முறை ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல 4 சஹாபாக்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார்கள் 3 பேர்கள். ஒன்று அப்துல்லாஹ், 2வது முஸஅப், 3வது உர்வா. இந்த 3 சஹாபியும் 4வதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஆக 4 பேர்களும் அந்த ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், தமன்னு, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லுங்களேன் என்பதாக மீதம் இருக்கக்கூடிய 3 நபர்களிடத்திலேயும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறான். அப்ப முதலாவதாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அத்தமன்னா அல் ஹிலாஃபா, நான் கலிஃபா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். அடுத்ததாக 2வதாக உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் கல்வியிலே அத்தமன்னா அய்யூகது அலல் இல்ம், கல்வியிலே நான் தேர்ச்சி பெற வேண்டும், மக்களுக்கு அந்த கல்வியை நான் போதிக்க வேண்டும், அதற்காக ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். 3வதாக முஸஅப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அத்தமன்னா இம்ரத்துல் இராக், நான் ஈராக் தேசத்தினுடைய அதிகாரியாக ஆக வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசைகளை சொல்லுகிறார்கள். 4வதாக எல்லாரிடத்திலையும் கேட்டுவிட்டு இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அத்தமன்னா அல் மக்ஃபிரா, நான் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை ஆசை வைக்கிறேன், மன்னிப்பை நான் ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்வினுடைய மகத்தான மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கேட்டதை, ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் எந்த ஆசையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில்
நாம் கேட்கக்கூடிய முறையின் பிரகாரம் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆசையை நமக்கு நிறைவேற்றி தருவார். சில நேரங்களிலே நம்முடைய ஆசைகள் மிக உயர்வானதாக இருக்கும், மிக பெரியதானதாக இருக்கும். ஆனால் அதை உளப்பூர்வமாக கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விரும்புகின்றான் மாத்திரமல்ல, அதை எல்லோருக்கும் மத்தியிலையும் வெளிப்படுத்தி நம்மை கண்ணியப்படுத்தி காண்பித்தார். அருள்முறை குர்ஆன் வசனங்களிலே நிறைய இடங்களிலே நாம் புரட்டி பார்க்க முடியும். கலீஃபத்து தானி இரண்டாம் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆசைகளையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆனிலே வசனங்களாக இறக்கி வைத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், வாஃபகத்து ரப்பி ஃபீ தலாத், நான் மிக ஆசைப்பட்ட மூன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்தான் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கால்தடம் உள்ள அந்த இடம் மகாம் இப்ராஹிம் என்பதாக சொல்வார்கள். கஅபத்துல்லாஹ்விற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை குறிப்பிட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த இடத்தை தொழுற இடமா ஆக்கினா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக அருள்முறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான். வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆன் வசனங்களாக இறக்கி விட்டார். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இடத்தை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அருள்முறை குர்ஆன் வசனத்தை இறக்கி விட்டார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது பர்தா குறித்து அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ஆசையை, அதாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் யாராவது வெளியிருந்து வருகின்றார்கள் என்று சொன்னால் அதிலே நல்லவர்களும் வருகிறார்கள், கெட்டவர்களும் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உம்முல் முஃமினீன் அவர்களை, தாய்மார்களை, முஃமின்களுடைய தாய்மார்களை, உங்களுடைய மனைவிமார்களை ஹிஜாபை பேணினால் நன்றாக இருக்குமே என்பதாக தன்னுடைய ஆசையை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வஇதா சஅல்துமுஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆன் வசனத்தை இறக்கி விட்டார். ஹிஜாபுக்கு பின்னால், திரைக்கு பின்னால் என்று நீங்கள் உரையாடுங்கள், ஹிஜாபை பேணிக் கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக இறக்கி விட்டார். அதே போல மூன்றாவதாக ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்கள் எல்லோருமே சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற பொழுது வைராக்கியமாக நடந்து கொள்கிறார்கள். அப்பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள், உங்களை அருமை நாயகம் தலாக்கு விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் உங்களை விட சிறந்தவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மனைவியாக கொடுத்து விடுவார் என்பதாக தான் ஆசைப்பட்ட ஒன்றை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். அஸா ரப்புஹு இன் தல்லகுஹுன்ன அய்யுபத்திலஹு அஸ்வாஜன் கைரன் மின் குன்ன என்பதாக. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைச்சாங்களோ, என்ன ஆசைப்பட்டார்களோ, என்ன தன்னுடைய உள்ளத்திலே வெளிப்படுத்தினார்களோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே அருள்முறை குர்ஆன் வசனமாக இறக்கி வைத்தான் என்று சொன்னால், நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசைகள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வின் மீது நாம் முழுமையாக கட்டுப்பட்ட வண்ணம் நாம் ஆசைப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருகிறான். மாத்திரமல்ல, எல்லோருக்கும் முன்னால் புகழக்கூடிய வார்த்தைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெளிப்படுத்தி விடுகிறார். அதே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை அருள்முறை குர்ஆன் வசனமாக இறங்கியது. முனாஃபிக் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு தெரியும். முனாஃபிக்கினுடைய தலைவர். அவன் மௌத்தா போன நேரம் அவனுடைய ஜனாசா இருக்குது. ஆனா அவனுடைய மகனார் இஸ்லாத்தை தழுவியிருந்தார். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள்,
என்னுடைய தந்தைக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய சட்டையை எனக்கு தந்தால் நன்றாக இருக்கும், அதை கொண்டு என்னுடைய தந்தை ஈடேற்றம் பெறுவார். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பது முனாஃபிக் என்பது ஊரறிந்தது. உங்களுடைய சட்டையின் மூலமாக, அந்த பரக்கத்தின் மூலமாக என்னுடைய தந்தைக்கு கொஞ்சம் ஈரேற்றம் கிடைக்கும், உங்களுடைய சட்டையை தாங்கன்னு சொல்லி கேட்டான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தீங்கிழித்திருந்த பொழுதிலும் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுக்காக வேண்டிய அவனுடைய மகனிடத்தில் தன்னுடைய சட்டையை கொடுத்தான். தன்னுடைய சட்டையை கொடுத்து அனுப்பினார்கள். அது மாத்திரமல்ல, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அந்த முனாஃபிக்கிற்காக வேண்டி தொழுவதற்கு கூட தயாராகிவிட்டார்கள் ஜனாஸா தொழுகை நடத்த. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆட்சேபித்தார்கள், வேண்டாம் சொல்லி தடுத்தாங்க. முனாஃபிக்கீன்களுக்கு நீங்க தொழு வைக்காதீங்க என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சேபனை தெரிவித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் வசனத்தை இறக்கினான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாதா அபதா வலா தகும் அலா கப்ரிஹி. நீங்கள் இந்த முனாஃபிக்கினுடைய ஜனாசாவிற்கு தொழ வைக்க வேண்டாம், அவருடைய கபரிலே நீங்கள் நிற்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் வசனத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்ன தன்னுடைய உள்ளத்திலிருந்து உதித்த வார்த்தையை அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் வசனமாகவே ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசையோடு எதை நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் அச்சத்தோடு நாம் எடுத்து வைக்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு நிறைவேற்றி தருகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருள்மறை குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்ப முஃமினூன் சொல்லி ஒரு சூரா இருக்கு. அந்த சூராவுடைய வசனத்துல 12, 13, 14 வசனத்தை அப்படி ஓதிட்டே வர்றாங்க. வலக்கது ஹலக்னல் இன்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம், அதை ஓதிட்டு வர்றாங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு சொன்னா, மனிதர்களுடைய படைப்பை பற்றி சொல்லுகிறார். மனிதனுடைய அழகிய படைப்பு எப்படி எப்படி மாறி வருகிறது, அந்த நீரிலிருந்து எப்படி உருவமாக உடலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்துகிறான் என்பதை வரிசையாக அடுக்கடுக்காக அந்த வசனத்திலே சொல்லி காண்பிப்பான். அதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதுனோன்னு அப்படியே நின்னவங்க சிந்திக்கிறாங்க, சிந்திச்சு சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது படைப்பு எவ்வளவு அழகான படைப்பாக இருக்கிறது, எவ்வளவு அழகான படைப்பாக இருக்கிறது என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க உள்ளத்தை தோன்றி அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பினங்களிலே படைக்கக்கூடிய விஷயங்களிலே மிக அழகான படைப்பை படைக்கக்கூடியவன் நான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை அப்படியே வசனமாக இறக்கி வைத்தார் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே வசனமாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நாம் முஹப்பத்தோடு ஆசையோடு எதை ஆசை வைத்தாலும் எந்த அளவிற்கு அழுத்தமாக ஆசை வைத்து உளப்பூர்வமாக நாம் வெளிப்படுத்துகிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு நிச்சயமாக நம்முடைய ஆசையை நிறைவேற்றி தருவார். ஒரு சில ஆசைகளை இது போல காலம் இருக்கின்ற வரை ஓடக்கூடிய அளவிற்கு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்து விட்டான் என்று சொன்னால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே எந்த அளவிற்கு அந்த வார்த்தை மிக ஆழமானதாக அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அதை வெளிப்படுத்தியிருப்பார்கள். இதே போல இன்னும் சில வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தித்த அவருடைய உள்ளத்திலே தோன்றிய வார்த்தைகளை அல்லாஹ் அருள்மறை குர்ஆனாகவே இறக்கி இருக்கிறார். அந்நியத்துக்குரியவர்களே, சாதாரணமாக இந்த உலகிலே வாழக்கூடிய காலங்களிலே நாம் வைக்கக்கூடிய அந்த ஆசை, உதாரணமாக நாம் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறோம், பொருளின் மீது ஆசைப்படுகிறோம், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். அந்த நீண்ட நாள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் வைத்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு இடப்பட்ட அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறோமா என்பதாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மீது கடமையான தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுகிறோமா, நோன்புகளை நோக்குகிறோமா, ஜகாத்தை சரியாக கொடுக்கிறோமா? அது மாத்திரமல்ல, உண்மையாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய தகுதி இருந்தும் இன்னும் எத்தனை நபர்கள் நம்முடைய ஹஜ்ஜு செய்யாமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது. ஆனால் ஹஜ்ஜினுடைய நாட்களே இந்த துல்கஅதா மாதத்திலிருந்து
ஹஜ்ஜினுடைய நியத்தை வைத்துக் கொண்டு யாருக்கெல்லாம் உடலாலும் பொருளாலும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய தகுதி பெற்று விட்டோமோ கண்டிப்பாக நான் நியத்து செய்து ஹஜ்ஜு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜினுடைய கடமையை போன்று அல்லாஹ் நமக்கு ஏற்றி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படலாம், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படலாம். நான் இன்னும் நிறைய சதக்கா செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நீ கொடுத்திருக்கிறாய், கொடுத்ததை இப்பொழுது நான் கொஞ்சமாக கொடுக்கிறேன், இன்னும் அதிகமாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதற்காக வேண்டி எனக்கு நீண்ட ஆயுளை தா, அதற்காக வேண்டி எனக்கு பொருளாதாரத்தை தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம ஆசைப்படுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இந்த துன்யாவிலே வாழக்கூடிய காலம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசைகள் உண்மையானதாக இருந்தால், நம்முடைய ஆசைகள் உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மௌத்தாகிவிட்டாலும் மௌத்துக்கு பிறகும் அதை நிறைவேற்றி தருவான். மௌத்துக்கு பிறகும் அதை நிறைவேற்றி தருவான். அருள்முறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சஹாபியினுடைய மௌத்துக்கு பிறகும் அவருடைய ஆசையை நிறைவேற்றி தந்ததை அருள்முறை குர்ஆன் இந்த அளவிலேயும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுடைய வாப்பா வஃபாத் ஆயிடுறாங்க, அப்துல்லா. அவங்க வஃபாத் ஆன உடனே, அதாவது அவங்க உஹது போர்ல வஃபாத் ஆனாங்க, அது ஷஹீத். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, கவலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஜாபிர், நீங்க ஏன் கவலையா இருக்கிறீங்க, அவருடைய முகம் ஏன் சோர்ந்து இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு கேட்கிறான். இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உஹதிலே ஷஹீதானது உங்களுக்கு தெரியும், என்னுடைய தந்தை ஷஹீதாகி விட்டார்கள், அவர்கள் என்னுடைய குடும்பத்தையும் சில கடன்களையும் விட்டு சென்று விட்டார்கள். நான் எப்படி அந்த கடன்களை அடைப்பது? என்னுடைய குடும்பத்தார்களை, நிறைய பெண்மணிகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அவர்களுக்கு, நான் எப்படி என்னுடைய அந்த குழந்தைகளை, குடும்பங்களை நான் எப்படி காப்பாற்றுவது என்பதாக அந்த சிந்தனையிலே, நான் யோசனையிலே கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிரே, இதற்காக வேண்டிய நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய தந்தை எந்த இடத்துல இருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுடைய தந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு தரஜாவிலே உயர்த்தி வைத்திருக்கிறான் தெரியுமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய தந்தையை பற்றி சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் இடத்திலாவது உரையாட வேண்டும் என்று சொன்னால் திரைக்கு பின்னால் இருந்துதான் உரையாடுவான். திரை இல்லாமல் யாரிடத்திலேயும் உரையாட மாட்டான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தந்தை இடத்திலே எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசினார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த திரையும் இல்லாமல் பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய தந்தை இடத்திலே கேட்டான், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது கேளுங்கள், அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். யாபதி தமன்ன அலைய வஅதிக், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். உங்களுடைய தந்தை அப்துல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் உயிர் கொடு, துஹீனி, எனக்கு மீண்டும் உயிர் கொடு, ஃபஅக்தல் ஃபீக சானியா, இரண்டாவது முறையும் நான் என்னுடைய உயிரை உனக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும், ஷஹீதாக வேண்டும், எனக்கு மீண்டும் உயிரை தா, அதுதான் என்னுடைய ஆசை என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, மௌத்தாயிட்டா முடிஞ்சுச்சுப்பா, மீண்டும் இந்த உலகத்திற்கு நான் யாரையும் அனுப்புவது கிடையாது, இதுதான் என்னுடைய சட்டம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு மீண்டும் கேட்ட பொழுது அவருடைய தந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய இந்த செய்தி என்னுடைய குடும்பத்தார்களுக்கு தெரிவித்து விடு, நான் என்ன நிலையில இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ தெரிவித்து விடு என்பதாக உங்களுடைய தந்தை சொன்னார் என்பதாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆன் வசனத்தை இறக்கினான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய
தந்தையினுடைய சூழ்நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள் என்பதை தெரிவிக்கும் வண்ணம் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தையே இறக்கி வைத்து விட்டார். யாருக்காக வேண்டி? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி. மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க. ஷஹீதான பிறகு அவர்களுடைய ஆசை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தான். உங்களுடைய தந்தை மௌத்தாகவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் மௌத்தானவர்களை போக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, அவர்கள் அஹ்யாவுன் உயிரோடு இருக்கிறார்கள், அவருடைய அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுர்ஸகூன் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மகனார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லும் விதமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளினான் என்று சொன்னால், எண்ணிக்கக்கூடியவர்களே, நாம் படக்கூடிய அந்த ஆசைகள் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடும் ஆசையோடு நாம் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருகிறான் என்பதை தான் இது போன்ற ஒவ்வொரு வசனமும் நமக்கு அழகான முறையிலே இந்த அளவிலேயும் உபதேசித்துக் கொண்டே இருக்கிறது. எண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த துன்யாவிலே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருமை நாயகம் சொன்னதை போல பொருட்களுக்காக வேண்டியும் பொருளை அதிகமாக நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதும், வாழ்நாட்களை நாம் நிறைய ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதும், இந்த ஆளுடைய மகனுடைய வேலை என்பதாக அருமை நாயகம் சொன்னார்களே, அந்த இரண்டு ஆசையும், பொருளாசையும் வாழ்நாள் ஆசையும், இந்த இரண்டையும் கொண்டு நான் அல்லாஹ்விற்கு முஹப்பத்தான, அல்லாஹ்விற்கு பிடித்தமான நிறைய நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் இந்த இரண்டையும் செலவழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அந்த ஆசையை ஏற்றுக்கொள்கிறார், அந்த ஆசையை நமக்கு நிறைவேற்றி தருகிறார். ஆகவே நாம் உலகத்திலேயும் ஆசைப்படக்கூடிய நன்மையான அமல்களை நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைவேற்றி தருவார். இந்த துல்கஅதா மாசத்தினுடைய நம்முடைய பேராசையாக இருக்க வேண்டிய ஒன்று, யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான். பணப்பொருளை கொடுத்திருக்கிறாய், உடல் ராகத்தை கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய முகப்பத்தையும் கொடுத்து யா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை எனக்கு தா என்பதாக நாம் இந்த துல்கஅதா மாசத்திலே நிறைய துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி இந்த துல்கஅதா மாசத்திலே இந்த அளவிலிருந்து சரியாக அவர்கள் தயாராகி கொண்டே இருப்பார்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்கள். முக்கியமாக எனக்காக வேண்டிய என்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டியும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் தர வேண்டும் என்பதாக நீங்கள் அங்கே சென்று துஆ செய்யுங்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். ஹஜ்ஜு செய்ய யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களிடத்தில் சொல்லுங்கள். அந்த ஆசைதான் இந்த நேரத்தில் நமக்கு பேராசையாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆகவே நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு, உடலுடைய வலிமை ராகத்தை கொண்டு யா அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னுடைய அனைத்து விதமான கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உடல் அளவிலேயும் உள்ளத்திலேயும் தாக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, உன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி பேணி நடப்பவர்களாக எங்களை ஆக்கி நல்லருள் பாலிப்பாயாக என்பதாக நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை கபூல் செய்து இந்த வருடம் இல்ல என்று சொன்னாலும் அடுத்த வருடமாவது நாம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.